ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைம்ல புஷ்பா 3 இருக்கு அப்படின்ற மாதிரி படக்குழு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது புஷ்பா 2 எண்டில் புஷ்பா 3க்கான லீட் இருக்க போகுது. அதாவது புஷ்பா 1க்கு புஷ்பா தி ரைஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ புஷ்பா 2க்கு புஷ்பா தி ரூல் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இதே மாதிரி புஷ்பா 3க்கு புஷ்பா தி ரேம்பேஜ் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ புஷ்பா 2ஓட எண்டு ஃப்ரேமாவே இதுதான் இருக்குமா? மேபி பார்ட் 3க்கான டீசரே இருக்கலாம்னு சொல்லப்படுது. பட் இது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்ல. ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா லீட் இல்லைன்னா கூட அதுக்கு பார்ட் 2 எடுக்கிறாங்க. ஈவன் ஜெயிலர் படத்துல பார்ட் 2க்குலாம் பெருசா லீடே இல்ல. பட் ஆனா 600 கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்றதால இப்போ அந்த மார்க்கெட்டுக்காக பார்ட் 2 எடுக்க போறாங்க. அண்ட் புஷ்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 390 கோடி வசூல் பண்ண ஒரு படம். அண்ட் இப்போ பார்ட் 2ஓட ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே 275 கோடிக்கு வித்ததா சொன்னாங்க. சோ அதனால தேட்டரிக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணும். அதனால பார்ட் 3 மட்டும் இல்ல, அரண்மனை சீரிஸ் மாதிரி பார்ட் 10 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ட் புஷ்பா 2 படத்துக்கு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரை சாம் சிஎஸ் அவர்கள் போட்டிருக்கிறத அவரே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி டிஎஸ்பி விளையிட்டாரு அப்படின்ற மாதிரி முன்னாடியே நியூஸ் வந்துச்சு. பட் ஆனா தமன் அவர்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்கிறது சாம் சிஎஸ் அவர்கள் தான். இது அவரே அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ சாம் சிஎஸ் அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவர் ஒரு டேலண்டடான மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் மோஸ்ட்லி பெரிய படங்களுக்கு அவரை மியூசிக் டைரக்டரா யாரும் போடுறது இல்ல. கைதி மாதிரி பாட்டே இல்லாத படமா பார்த்து அவர்கிட்ட கொடுத்துறாங்க. அண்ட் புஷ்பா 2லயும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதுல ஒரு நேம் கிடைச்சதுன்னா அவருக்கு இது மூலமா பெரிய பட வாய்ப்புகளும் கிடைக்கும். அண்ட் புஷ்பா 2 புக்கிங் பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு. புக் மை ஷோல லாஸ்ட் 1 hour ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா 33K டிக்கெட் சேல் ஆயிருக்கு. சோ ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு ஹைப்ப படம் மீட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.